ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்வெர்ட்டர் பற்றி தான். அதாவது லூமினாஸ் பிராண்டோட இன்வெர்ட்டரு. இந்த இன்வெர்ட்டரில் வந்து மெயின்ஸ் ஆன் வருது, ஸ்மார்ட் சார்ஜிங் லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஆனால் பேட்ரி வந்து சார்ஜே ஆகலை. என்னென்னு பார்த்தா கடைசியில் அது போர்ட்லேயும் பிரச்சனை, ஃபியூஸும் ஒன்று போய் இருந்துச்சு. வாங்க அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இன்வெர்ட்டரோட கவரை கழட்டிடலாம். கவரை கழட்டிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். இதுதான் அந்த மெயின் போர்டு, இது டிரான்ஸ்ஃபார்மரு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து போர்டில் தான் வேலை, அதனால் போர்டை வந்து தனியாக கழட்டி எடுத்துருவோம் முதல்ல. ஓகே, இது வந்து ஃபேன் தான், கூலிங் ஃபேனு. நெக்ஸ்ட்டு வந்து போர்டை கழட்டி எடுத்துருவோம் ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு. அதுக்கப்புறம் இன்வெர்ட்டர் வந்து ஆனில் இருக்கும்போது உள்ள போர்டில் எதுலேயுமே கை வைக்காதீங்க, பேட்டரியில் தானே இருக்குதுன்னு நினச்சி கூட போர்டை முதல்ல கழட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போர்டை சர்வீஸுக்கு கொண்டு போகணும். அதாவது போர்டில் வந்து ஒரு 2 கெப்பாசிட்டர் போயிருக்கு. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் எந்த கெப்பாசிட்டர்னு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், போர்டை நம்ம வந்து கழட்டியாச்சு, ஸ்க்ரூவெல்லாம் கழட்டியாச்சு, போர்டில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம். இப்போ வந்து போர்டை வெளியே எடுத்துடலாம். ரைட், இப்போ போர்டை வெளியே எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 கெப்பாசிட்டருமே வந்து ஊதிட்டு நிற்கி பல்ச் ஆகிட்டு. அதனால் அந்த 2 கெப்பாசிட்டரையும் முதல்ல நம்ம வந்து மாற்றிடலாம். மற்றபடி போர்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்றும் தெரியல. அந்த 2 கெப்பாசிட்டரையும் மாற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த ஒர்க்கு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த 2 கெப்பாசிட்டரையும் மாற்றலாம். வாங்க சர்வீஸ் பண்ணுற ரூமுக்கு கொண்டு போய் நம்ம வந்து போர்டை சர்வீஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த 2 கெப்பாசிட்டருமே வந்து நம்ம வந்து மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு அந்த உள்ளே இருக்கு பாருங்கள், அந்த 2 கெப்பாசிட்டர் தான். மேலே வந்துட்டு டாப்பில் ஒரு வீங்கிட்டுனாலே அவுட்டு தான் கெப்பாசிட்ரு, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து கெப்பாசிட்டரை கழட்டிடலாம். சால்ட்ரிங் ஏனை வைப்போம். சால்ட்ரிங் ஏனை வச்சு 2 கெப்பாசிட்டருமே கழட்டிடலாம். இதில் வந்து கெப்பாசிட்டரு எதுக்காக மாற்றுறோம் அப்படின்னா, இந்த வந்து ஒரு மெயின் ஃபில்ட்ரு. கெப்பாசிட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக, வோல்டேஜை வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெப்பாசிட்டர் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து சார்ஜிங் வந்து கரெக்டாக ஆகாது பேட்டரியில். அதுக்காக தான் இந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு அவுட் ஆகிட்டு அப்படிங்கிறதுக்காக மாற்றுறோம். காய்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல அந்த 2 கெப்பாசிட்டரையும் கழட்டிடலாம். சரி, ஒன்று கலந்துட்டு இன்னொன்று அப்படி சால்வையும் வச்சு கழட்டிடலாம். ஓகே, 2மே கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கெப்பாசிட்டரு. இதோட மேல் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், வீங்கி இருக்கும். கெப்பாசிட்டரில் மேல் சைடில் ஒரு மாதிரி வீங்கி இருக்கும். அப்படி வீங்கிட்டனால கெப்பாசிட்டர் அவுட்டு. 2மே அப்படி தான் வீங்கியிருக்கு, டோட்டலாகவே டேமேஜ். அதனால் 2 கெப்பாசிட்டருமே மாற்றிடலாம். ஓகே, வேறு 2 கெப்பாசிட்டரு இதை பாருங்கள், இது எவ்வளோ க்ளீனாக இருக்குது மேலே. இப்போ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், அந்த கெப்பாசிட்டரு வீங்கியிருக்கு, இந்த கெப்பாசிட்டரு நல்லா இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கிறதுனால இந்த கெப்பாசிட்டர் தான் நம்ம வந்து மாட்ட போகிறோம். ஓகே, இந்த கெப்பாசிட்டர் தான் மாட்ட போகிறோம். 2 கெப்பாசிட்டர் எடுத்தாச்சு. 2 கெப்பாசிட்டருமே நம்ம வந்து போர்டில் மாட்டிடலாம். இப்போ அதில் உள்ள வேல்யூ பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். 63 வோல்ட்டு 220 MFT, அதாவது UFன்னு போட்டிருப்பாங்க. 63 வோல்ட்டு 220 UF. ஓகே, இப்போ வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். போர்டில் வந்து முக்கியமாக கழட்டும் போதும் சரி மாட்டும் போதும் சரி அதில் உள்ள ட்ராக் வந்து பிஞ்சிடக்கூடாது. நான் கழட்டும் போது அதில் ஒரு ட்ராக் பிஞ்சிருச்சு, பரவாயில்ல. அதில் வந்து நம்ம கெப்பாசிட்டரோட காலை நம்ம வந்து கரெக்டாக அதில் மாட்டி வச்சிடலாம். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து மாறக்கூடாது. மாட்டும்போது ப்ளஸ் எந்த சைடு இருக்குது, மைனஸ் எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸ் மைனஸ் மாறிச்சு அப்படின்னா கெப்பாசிட்டர் வெடிச்சிரும், டப்புன்ட்டு ஹீட் ஏறி வெடிச்சிரும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து
ஒரு கெப்பாசிட்டர் மாட்டியாச்சு. இன்னொரு கெப்பாசிட்டர் சால்ட்ரிங் வச்சுட்டு க்ளீனாகவே மாட்டி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து 2 கெப்பாசிட்டருமே மாட்டியாச்சு. இப்போ ரெண்டையுமே நம்ம வந்துட்டு சால்டர் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் ஐனை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது வந்து ஒரு கெப்பாசிட்டர் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கெப்பாசிட்டரையும் வச்சிடலாம். அதோட காலை வந்து வளைச்சி விடணுன்னு நான் முந்தையே சொல்லியிருந்தேன். அதனால் அதோட காலை வளைச்சி விட்ருவோம். ஓகே, அடுத்தது வச்சிடலாம். ரைட்டு, கெப்பாசிட்டர் வந்து 2 கெப்பாசிட்டருமே பற்ற வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த போர்டை இன்வெர்ட்டரில் மாட்டி செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட், போர்டை வந்து க்ளீன் பண்ணணும். ப்ராப்பராக வந்து போர்டை க்ளீன் பண்ணிடணும். ஓகே, போர்டை வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண பிறகு பாருங்கள் போர்டு எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நம்ம வந்து போர்டை வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும். க்ளீன் பண்ணலை அப்படின்னா அடுத்த இடத்துல ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போர்டை நல்லா க்ளீன் பண்ணிடணும். நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, போர்டு க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து இன்வெர்ட்டரில் மாட்ட ஆரம்பிச்சிடலாம். வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எல்லா இதுலேயுமே பார்த்து. இப்போ அந்த 2 கெப்பாசிட்டருமே மாற்றியாச்சு. பழைய கெப்பாசிட்டர் பாருங்கள், இதுதான் அதில் கிடந்தது. இது இப்போ வேறு போட்டிருக்குது. சரி, வாங்க மாட்டுவோம். இப்போ வந்து போர்டை உள்ளே மாட்டிடுவோம். எல்லா போர்டில் உள்ள எல்லா ஸ்க்ரூவையுமே போட்டுருவோம். போட்டு போர்டை வந்து டைட்டாக மாட்டிடுவோம். அதில் உள்ள ஜாக் எல்லாமே கரெக்டாக மாட்டணும். ஜாக்கு ஒன்று பிச்சுட்டு வந்துருச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான். திரும்ப அந்த இடத்துல ஜாக்கை மாற்றவே முடியாது. நம்ம வந்து போர்டுக்கு பின்னாடி தான் சால்ட்ரிங் பண்ணி ஆகணும். அதனால் ஜாக்கு மாட்டும்போது, அந்த கனெக்டர்லாம் மாட்டும்போது கொஞ்சம் கரெக்டாக மாட்டுறது நல்லது. கனெக்ட் எல்லாமே கரெக்டாக மாட்டிட்டு ஸ்க்ரூ போட்டுச்சு. நம்ம வந்து இன்னொரு விஷயமும் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னென்னா, சார்ஜிங் ஃபியூஸ்னு ஒன்று இருக்கும். அந்த சார்ஜிங் ஃபீஸ் போயிருக்கும். கண்டிப்பாக ஃபீஸ் போயிருக்கும். இந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட் ஆகிட்டனால கண்டிப்பாக ஃபீஸ் போயிருக்கும். நம்ம அதில் உள்ள ஃபீஸை மாற்றணும். ஃபீஸை மாற்றிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். நம்ம அது வெறுமனையாக அந்த ஃபீஸை மட்டும் மாற்றினோம் அப்படின்னா திரும்ப ஃபீஸ் போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா கரெக்டாக ஃபில்டர் ஆகி போகாது. அதனால் திரும்ப ஃபீஸ் போக தான் செய்யும். அதனால் நம்ம வந்து போர்டை முதல்ல மாட்டி முடிச்சிருவோம். மாட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபியூஸை பார்த்துடலாம். ஃபியூஸு, அதில் உள்ள ஃபியூஸை காமிக்கேன் பாருங்கள். அந்த 2 கெப்பாசிட்டர் தான் நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஃபியூஸை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், சார்ஜிங் ஃபியூஸ். மேலே இருக்கிறது வந்து ஃபியூஸ், ஏசி மெயின் கரண்ட் வர்ற ஃபியூஸு. அந்த ஃபியூஸ் போயிருந்துச்சுன்னா உங்கள் இன்வெர்ட்டர் வந்து அலாரம் அடிக்கும். இந்த ஃபியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள கருப்பாக கறி பிடிச்சிருக்குது. அதுக்கு பதிலாக வேறு ஃபியூஸ் போட்டுருவோம். ஓகே, வேறு ஃபியூஸ் போட்டுடலாம். இப்போ வந்து வேறு ஃபியூஸை இதில் மாட்டி உள்ளே மாட்டிடலாம். கரெக்டாக போடணும், இல்லைன்னா ஸ்லிப்பாகி வேறு எங்கேயாவது திருவி மர போயிடும், இல்லைன்னா ஃபியூஸ் வந்து கரெக்டாக செட் ஆகாது. அதனால் அந்த ஃபீஸ் ஹோல்டரில் வந்து ஃபியூஸை கரெக்டாக போடணும். போட்டு டைட் வச்சிடணும்.
ஓகே, இது வந்து நார்மல் ஏசி கரண்டில் உள்ள ஃபியூஸு. இது வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துருவோம். நல்லா தான் இருக்கும், ஏன்னா அப்போதே சார்ஜிங் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃபியூஸை மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்வெர்ட்டரை சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேட்டரியில் ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு மீட்டரை போட்டு சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். ஏன்னா சார்ஜ் ஏறலைன்னா சார்ஜ் ஏறாமல் இருக்காது, கண்டிப்பாக சார்ஜ் ஏறும். இப்போ வந்து ப்ளஸ்லையும் மைனஸை வந்து மைனஸ்லையும் வச்சிடணும். ப்ளஸ்ஸு மைனஸு மாறக்கூடாது. மாறிச்சு அப்படின்னா பிரச்சனை தான், திரும்பியும் ஃபீஸ் போகும். அப்படி இல்லைனா திரும்ப போர்டில் உள்ள ஃபீஸ் போகும். அப்படி இல்லைனா போர்டு டேமேஜ் ஆகும். இது 3ல் ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால் ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாறவே கூடாது பேட்டரியில் மாட்டும்போது. நெக்ஸ்ட்டு வந்து ஒயரை மாட்டிடலாம். இன்வெர்ட்டர் ஆனில் தான் இருக்குது. ஓகே, லோடு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து மல்டிமீட்டர் எடுத்து மாட்டிடலாம். மல்டிமீட்டர் தெரியுதா தெரியல, சரிஞ்சிருக்கு. அது சரி வராது, திருப்பம் அந்த ஒயர் மேலே வச்சா கரெக்டாக இருக்கும். ரைட், மைனஸ் மாட்டியாச்சு, ப்ளஸ்ஸையும் மாட்டியாச்சு. ஆனால் தெரியலையே, இந்த ஒயர் மேலே வைப்போம். சரி, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ நம்ம வந்து மெயின் சப்ளையை ஆன் பண்ணலாம். ப்ளக்கை எடுத்து காட்டுறேன். இந்த ப்ளக்கை மெயினில் ஆன் பண்ணிடலாம். ஓகே, மெயின்ஸில் ப்ளக் இன் பண்ணியாச்சு. என்ன லைன் வர மாட்டேங்குது, லூஸ் கான்டாக்ட் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணலாம். ரைட், ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 12.62 மெயின்ஸ் இன்புட் வந்துருச்சு. இன்னும் சார்ஜ் ஏற ஆரம்பிக்கல. சார்ஜிங் வோல்டேஜ் வந்து 14 வோல்டேஜ் வரும். கரெக்டாக 14 வோல்டேஜ் வந்துட்டு 14.36. டக்குன்னு ஏன் 14 வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து 7 AH பேட்டரி. 5 ஆம்ஸில் சார்ஜ் பண்ணால் டக்குன்னு சார்ஜ் ஆகிரும். அதனால தான் இது 14 வோல்டேஜுக்கு டக்குன்னு ரீச் ஆகிட்டு. இப்போ மெயின்ஸ் அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். இபி கரண்ட் அவுட்புட்டு ஓகே, கரெக்டாக வருது. இபி கரண்டோட அவுட்புட்டு பக்காவாக வருது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போது நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். சாதா நார்மல் ஏசியை நம்ம வந்து சோலார் பேனலில் எப்படி ரன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கலன்னா மேலே ஐகார்ட்டில் தாரேன். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை.